ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைன்வே மெட்டீரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வரி வினா விடையில் 9th இயல் 2 வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இயல் 1 வந்து ஒவ்வொரு செப்பரேட்டாக வந்து போட்டிருந்தோம். ஒரு 2 செயல் பகுதி, 2 உரைநடை, ஒரு இலக்கணம் இருக்குன்னா ஒவ்வொரு இதுக்குமே தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து இயல் 2 வந்து டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலைப்பு செயல் பகுதி 1 வந்து பார்த்தோம்னா, நீரின்றி அமையாத உலகு, அந்த இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன்று, திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் எத்தனை கோட்பாக்கள் உள்ளன? திருக்குறளில் வான் சிறப்பு என்னும் தலைப்பில் எத்தனை கோட்பாக்கள் உள்ளன? 10. செகண்ட் ஒன்று, மாமலை போற்றுதும் என்ற இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யார்? விடை இளங்கோவடிகள். 3வது கொஸ்டின், உலக சுற்றுச்சூழல் தினம். விடை ஜூன் 5. இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் டே. ஓகேவா? சுற்றுச்சூழல் தினம் ப்ரீவியஸாக நடந்த பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் அதில் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ வந்து கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. 4th ஒன்று, நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார்? நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். 5வது கொஸ்டின், மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெறுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கத்தில் வளர்கின்றன என்று கூறியவர் யார்? விடை மாங்குடி மருதனார். 6வது கொஸ்டின், எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்? எந்த மண்டலத்தில் ஏரியை கண்மாய் என்று அழைப்பார்கள்? விடை வந்து பாண்டியர் மண்டலத்தில். 7வது, உறைக்கிணறு எங்கு தோண்டப்படுகிறது? உறைக்கிணறு எங்கு தோண்டப்படுகிறது? விடை மணற்பாங்கான இடத்தில். 8வது, மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு டேஸ் என்று பெயர்? மக்கள் பருகுநீர் உள்ள நீர்நிலைக்கு டேஸ் என்று பெயர்? விடை ஊருணி. 9th ஒன்று, தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது? தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் யார் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்தது? விடை வந்து கரிகால சோழன். கல்லணையின் நீளம் எத்தனை அடி? 1080 அடி. கல்லணையின் அகலம் எத்தனை அடி? 40 to 60 அடி. கல்லணையின் உயரம் எத்தனை அடி? 15 to 18 அடி. நாட்டின் சிறந்த ஆறன்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் யார்? நாட்டின் சிறந்த ஆறன்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் யார்? விடை திருவள்ளுவர். 14வது, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. 15, இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை சர் ஆர்தர் காட்டன். சர் ஆர்தர் காட்டன். 16வது, ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு? ஆங்கில அரசால் சர் ஆர்தர் காட்டன் காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட ஆண்டு? விடை 1829. 17, எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார்? எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார்? விடை வந்து கல்லணை. 18, சர் ஆர்தர் காட்டன் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார்? சர் ஆர்தர் காட்டன் 1873 ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை கட்டினார்? விடை தௌலீஸ்வரம். 19, தமிழ்நாடு டேஸ் பகுதியில் உள்ளது? தமிழ்நாடு வெப்பமண்டலம் பகுதியில் உள்ளது. 20, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்ட வையாக விளங்குகின்றன என்று கூறியவர்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்ட வையாக விளங்குகின்றன என்று கூறியவர்? விடை தோ பரமசிவன். 21, குளிர்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என கூறியவர்? தோ பரமசிவன். குள்ளக் குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? குள்ளக் குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? ஆண்டாள். தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை டேஸ் ஆடல் கூறுவர்? தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை டேஸ் ஆடல் என்று கூறுவர்? திருமஞ்சனம் ஆடல். 24, நீராடல் பருவம் என்பது எந்த சிற்றிலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? நீராடல் பருவம் என்பது எந்த சிற்றிலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை பிள்ளைத்தமிழ். திருமணமான பின் டேஸ் என்னும் வழக்கமும் தமிழகத்தில் நிலவுகிறது? கடலாடுதல். 26, சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? விடை வந்து ஔவையார். நமது நாட்டில் எந்த மாநிலத்தில் 700 அடிகளால் கூட ஆழ்குழாய் அமைத்து நீரும் கிடைக்கவில்லை? ராஜஸ்தான். கோட்டையின் புறத்தே
அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் டேஸ் ஆகும். கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அகழியாகும். மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது டேஸ் ஆகும். மலைமுகட்டு தேக்கநீர் குத்திட்டு குதிப்பது அருவியாகும். கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு டேஸ் ஆகும். கடல் அருகே தோண்டி கட்டிய கிணறு ஆழி கிணறு ஆகும். 31. சரளை நிலத்தில் தோன்றி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு டேஸ் ஆகும். சரளை நிலத்தில் தோன்றி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு கட்டுக்கிணறு ஆகும். சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை டேஸ் ஆகும். குண்டம். 33. குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் குண்டு ஆகும். பலவகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம் இளஞ்சி ஆகும். 36. அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்பளித்து வரும் ஊற்று குமிழி ஊற்று ஆகும். அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு கேணி ஆகும். உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை கூவல் ஆகும். தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சிறையாகும். தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை சிறையாகும். 39. நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை புனர்குளம் ஆகும். 40. கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு டேஸ் ஆகும். பூட்டை கிணறு. முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? ஜான் பென்னி குவிக். முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார்? விடை ஜான் பென்னி குவிக். ஸோ இதான் ஃபஸ்ட் லெசன்ஸ் ஓவர் ஆயிடுச்சு. செகண்ட் லெசன் பார்ப்போம். தலைப்பு பட்டமரம். பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? விடை தமிழ் ஒலி. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் யார்? தமிழ் ஒலி. ஸோ தமிழ் ஒலி பிறந்த ஆண்டு 1924. தமிழ் ஒலி எங்கு பிறந்தார்? புதுவை. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார்? தமிழ் ஒலி. கவிஞனின் காதல் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒலி. மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒலி. கண்ணப்பன் கிளிகள் என்ற நூலை எழுதியவர் விடை தமிழ் ஒலி. குருவிப்பட்டி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை தமிழ் ஒலி. தமிழர் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் தமிழ் ஒலி. இலக்கண குறிப்பு தருக. வெம்பி வினையச்சம். இலக்கண குறிப்பு எய்தி வினையச்சம். ஸோ அடுத்து செயல் பகுதி 3வது பார்க்கலாம். பெரிய புராணம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எது? காவிரியின் பாதையெல்லாம் பூவிரியும் கோலத்தை அழகாக விவரிக்கும் நூல் எது? விடை பெரிய புராணம். செகண்ட். காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவலை வயலெல்லாம் நெருங்குலை என்ற பாடலை பாடியவர் யார்? விடை சேக்கிலார். தேர்ட் ஒன். காடுகளின் பக்கங்களில் எங்கும் கரிய டேஸ் மலர் மலர்ந்து உள்ளன. காடுகளின் பக்கங்களில் எங்கும் கரிய டேஸ் மலர் மலர்ந்து உள்ளன. விடை குவளை மலர். ஃபோர்த் ஒன். எந்த நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது? எந்த நாடு முழுவதும் நீர்நாடு என்று சொல்லத்தக்கதாய் உள்ளது? விடை சோழ நாடு. 5வது. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலையில் டேஸ் வீழ்ந்து மூழ்கும். அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலையில் எருமைகள் வீழ்ந்து மூழ்கும். சோழ நாட்டில் நீண்ட இலைகளுடையது டேஸ். வஞ்சி காஞ்சி. அடுத்து இலக்கண குறிப்பு தருக. தடவரை உரிச்சொல் தொடர். கருங்குவளை பண்புத்தொகை. விரிமலர் வினைத்தொகை. சென்னல் பண்புத்தொகை. திருத்தொண்ட தொகை எழுதியவர் யார்? விடை சுந்தரர். திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? விடை சுந்தரர். திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பி. 13வது கொஸ்டின். சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? விடை கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சேக்கிலார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார்? சேக்கிலார் யாருடைய அவையில் அமைச்சராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் யார்? பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் யார்? விடை மகாவித்துவன் மீனாட்சி சுந்தரனார். 16. வானகமே இளவையில் மரச்செறிவே நீங்களெல்லாம் காணலின் நீரோ வெறுங்காட்சி பிழைதானோ என்ற பாடலை பாடியவர் பாரதியார். ஸோ அடுத்த செயல் பகுதி புறநானூறு. ஃபஸ்ட்டு கொஸ்டின். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? நீர் இன்று அமையா யாக்கைக்கு எல்லாம் என்ற புறநானூறு பாடலை இயற்றியவர் யார்? விடை குடப்புலவியனார். செகண்ட் ஒன்று. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று புறநானூற்று பாடலில் குடப்புலவியனார் யாரை போற்றி பாடியுள்ளார்? விடை பாண்டியன் நெடுஞ்செழியன். தேர்டு ஒன்று. நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும்
படைத்திசினோரே நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ள திணை மற்றும் துறையை குறிப்பிடுக. திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை. ஓகேவா. அடுத்து 4th ஒன்று, வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை கூறும் திணை பொதுவியல் திணை. வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளை கூறும் திணை பொதுவியல் திணை. 5வது, அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறையாகும். அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல் பொருண்மொழி காஞ்சி துறையாகும். இலக்கண குறிப்பு: மூதூர் பண்புத்தொகை, நல்லிசை பண்புத்தொகை, புன்புலம் பண்புத்தொகை, நிறுத்தல் தொழிற்பெயர், அமையா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், நீரும் நிலமும் என்னும்மை, உடம்பும் உயிரும் என்னும்மை, அடுப்போர் வினைத்தொகை, கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். 15, பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்த செய்திகளை கூறும் நூல் எது? புறநானூறு. 16, உணவு தந்தவர் உயிரை தந்தவர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. 17, பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது? புறநானூறு. 18, குலம் தொட்டுக்கோடு பதித்து வழி சீத்து என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிறு பஞ்சமூலம். 19, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. 21, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கல் வேந்தர்க்கு கடனே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றைநிலை முனியாது கற்றல் நன்றே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஸோ அடுத்த செயல் பகுதி வந்து தண்ணீர். ஃபஸ்ட்டு ஒன்று, தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன். கந்தர்வனின் இடம்பெயர் நாகலிங்கம். கந்தர்வன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ராமநாதபுரம். ஸோ அதோட வேர்டிங்ஸ் வந்து அந்த செயல் பகுதியோட வேர்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ஒன்ஸ் வந்து புக்கில் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஏன்னா அந்த வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு வந்து இது வந்து யார் இயற்றினா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்பாங்க. ஸோ அடுத்து லாஸ்ட்டு பார்ட்டு, துணை வினைகள். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஷ் வகைப்படுத்தலாம். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் டேஷ் வகைப்படுத்தலாம். 2, பகுபதமாக உள்ள வினையடிகளை டேஷ் என்பர். பகுபதமாக உள்ள வினையடிகளை டேஷ் என்பர். கூட்டு வினை. கூட்டு வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. கூட்டு வினைக்கு ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன். இது வந்து புக்ஸில் இருக்கிற இதுவும். ஸோ டோட்டலாக எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா. அடுத்து கூட்டு வினைகள் 3 வகைப்படும். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. தமிழில் ஏறத்தாழ 40 துணை வினைகள் உள்ளன. மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை என்பதன் எதிர்ச்சொல் கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? புலரி. நீரின்று அமையாது யாக்கை என்று கூறியவர் ஔவையார். ஸோ நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் திருவள்ளுவர். ஓகேவா. அந்த ஒவ்வொரு வேர்டிங்ஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்குது, அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. 11, மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளம். 12, வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? யூமா வாசுகி. 13, கல்லும் மலையும் குதித்து வந்தேன் என்ற பாடலை பாடியவர் கவிமணி. அலையின் சிரிப்பு என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் என்ற நூலின் ஆசிரியர் வே. இறையன்பு. 18, மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? மா. கிருஷ்ணன். மழைநீர் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் வெர்ச்சுவல் வாட்டர். 20, கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் மா. அமரேசன். 1 கிலோ ஆப்பிளை உற்பத்தி செய்ய எவ்வளவு தண்ணீர் தேவைப்படுகிறது? 822 லிட்டர். 1 கிலோ சர்க்கரையை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? 1780 லிட்டர். 1 கிலோ அரிசியை உற்பத்தி செய்ய எவ்வளவு லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? 2500 லிட்டர். 1 கிலோ காப்பி கொட்டையை உற்பத்தி செய்ய எத்தனை லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது? 18,900 லிட்டர்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ செகண்ட் இயரில் வந்து டோட்டலாக எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் புக்ஸை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இல்லைனா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு புக்ஸை போய் ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது தெரிஞ்சால் தான் நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி கொஞ்சம் வந்து பெட்டராக வந்து ப்ரொசீட் பண்ண முடியும், பெட்டராக வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறது அப்படின்றது நாங்களும் வந்து கேர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.